இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அதாவது காசோலை மற்றும் அதனுடைய வகைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இந்த செக் அப்படிங்கிறது, அந்த காசோலை அப்படிங்கிறதுனுடைய வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வியாபாரம் பண்ணும்போது பணத்தை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பாதுகாப்பு கருதி, அதாவது கொண்டு போகும்போது ராபரி அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வகையான ஒரு டூல் தான் நம்ம இந்த காசோலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த காசோலை அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் தட் ஆர்டர்ஸ் பேங்க் டு பே மணி ஃப்ரம் அன் அக்கௌண்ட். அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை மற்றவருக்கு கொடுக்க விரும்பும்போது நம்மளுடைய வங்கியின் மூலமாக அவங்களுக்கு கொண்டு செல்லுதல், அதற்கு பயன்படக்கூடிய ஒரு வகையான டாக்குமெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், காசோலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, இது எதன் கீழ் வருகிறது அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. பின்னர் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நியர் மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நியர் மணிக்கு எடுத்துக்காட்டாக நம்ம நிறைய சொல்லலாம். அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மணி இருக்கு இல்லையா, ஏடிஎம் கார்ட்ஸ், அதாவது வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இது எல்லாமே இதற்கு கீழே தான் வரும். இதுக்கு முன்னால் வந்தது தான் என்ன, செக். ஆனால் இன்றும் நம்ம செக்கை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், யூஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். ரைட். இப்போ இந்த செக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வகையாக பிரிக்கலாம். அதில் முதல் வகை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரர் செக் அப்படின்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு வித்ட்ராவல் ஸ்லிப் மாதிரி. அதாவது என்னுடைய பணத்தை என்னுடைய செக் மூலமாக என்னுடைய வங்கியிலிருந்து எடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய காசோலையாக இருந்தால் அந்த காசோலைக்கு பேர் என்ன அப்படின்னா பேரர் செக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இதனுடைய இரண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் செக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மூன்றாம் நபருக்கோ நாம் பணம் கொடுக்க விரும்பும்போது அவங்களுடைய பேரை நம்ம அதில் எழுதி அவங்களுக்கான பணத்தை எண்ணாலும் எழுத்தாலும் எழுதப்பட்டு நம்மளுடைய கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது அதுக்கு பேர் வந்து ஆர்டர் செக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டர் செக்னுடைய ஒரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா நம்ம கேஷாக வாங்கிக்கலாம். ஸோ நம்ம அந்த செக்கை கொண்டு போய் நீங்கள் வங்கியில் கொடுக்கும்போது நமக்கு ஐடென்டிட்டி கேட்பாங்க. ஸோ நாம தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செக்கில் என்னுடைய பேர் எழுதியிருக்கு முத்துக்குமார் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா அந்த முத்துக்குமாருங்கிறதுக்கான ஐடென்டிட்டி காட்டிட்டோம் அப்படின்னா நாம் அந்த செக்கை சப்மிட் பண்ணி நம்ம அதற்கான பணத்தை வாங்கிக்கலாம். இதுதான் ஆர்டர் செக் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வகை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ்ட் செக். நீங்கள் நிறைய பேர் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கிராஸ்ட் செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 லைனு, அதாவது செக்கினுடைய ரைட் சைடு டாப்பில் நம்ம கிராஸ் பண்ணி கொடுப்போம். இது பேர் கிராஸ் செக். அதாவது இதில் ஒரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா இந்த செக்கை நம்ம என்டாஸ் பண்ணி கொடுக்க முடியும். என்னுடைய பேருக்கு ஒரு நபரானவர் இந்த செக்கை கொடுக்குறாரு, கிராஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா நான் ரொக்கமாக பெற முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய அக்கௌண்ட் மூலமாக அந்த பணத்தை வர வைத்துக் கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி என்டாஸ்ட் டு த தேர்ட் பார்ட்டி. அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த செக்கை நான் இன்னொரு நபருக்கு பின்னால் ஒரு கையெழுத்தை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர் அந்த செக்கை பயன்படுத்தி அவருடைய அக்கௌண்ட் மூலமாக தான் வாங்க முடியும், ரொக்கமாக வாங்க முடியாது. ரைட்டுங்களா? இதை தான் கிராஸ் செக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தாப்புல நம்ம ஒன்று பார்க்க போகிறோம், அக்கௌண்ட் பேய் செக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அக்கௌண்ட் பேய் செக்குக்கும் இந்த கிராஸ் செக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்கை வந்து என்டாஸ் பண்ண முடியாது. ஆனால் மற்ற எல்லாமே ஒன்று போல் இருக்கும். அதாவது அந்த அந்த ரைட் சைடில் உள்ள டாப்பில் நம்ம 2 கோடு போடப்பட்டிருக்கும். இதில் என்னுடைய பேர் இருக்கும். என்னுடைய பேர் இருந்தால் என்னோட அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இந்த பணத்தை நான் எடுக்க முடியும், வர வைத்து எடுக்க முடியும். இன்னொரு மற்றவங்களுக்கு நான் அந்த செக்கை என்ன செய்ய முடியாது, இந்த கிராஸ் செக் மாதிரி மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியாத பட்சத்தில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்கௌண்ட் பேய் செக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது 2 பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராஸ் செக் அப்படிங்கிறது அது இட் கேன் பி என்டாஸ் டு த தேர்ட் பார்ட்டி, அதாவது மூன்றாவது நபருக்கு நம்ம அதை கொடுக்க முடியும், மாற்றி கொடுக்க முடியும். ஆனால் அதுவே அக்கௌண்ட் பேய் செக்காக இருந்தது அப்படின்னா அதை மாற்றி நாம் கொடுக்க முடியாது. ரைட்டுங்களா? அடுத்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேல் செக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு செக்கை வந்து 3 மாதத்துக்கு பிறகு, அதாவது இப்போ ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு போட்டிருக்கேன்னா ஜனவரியிலேருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அந்த 3 மாதம், அதாவது அந்த 90 நாள், அதற்கு பிறகு அந்த செக்கை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணோம்னா, செக்கை வந்து பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணோம்னா அந்த செக் வந்து பேங்க்கால் ரிஜெக்ட் பண்ணப்படும். அதாவது அவங்க ஏற்றுக்க மறுப்பாங்க. ஸோ அப்படி மறுக்கப்பட பட்சத்தில் அந்த செக்குக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டேல் செக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தால என்னென்னா போஸ்ட் டேட்டட் செக். இந்த ஹெட்டிங்லேயே நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். அதாவது அப்கமிங் டேட்ஸ்,
இப்போ இன்றைக்கி ஜனவரி 10ஆம் தேதி நாம் செக்கை கொடுக்குற டேட் வந்து ஜனவரி 10 இருக்கலாம். ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்க டேட் வந்து பிப்ரவரி 10 இருக்கலாம். ஸோ வரக்கூடிய நாளுக்கு இன்றைக்கே நம்ம வந்து செக்கை கொடுத்தோம்னா அந்த விதமான செக்கை என்ன சொல்லுவோம், அந்த காசோலையை நம்ம என்ன சொல்லுவோம்னா போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே இன்னொரு வகை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிடேட்டட் செக் அப்படின்னு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இதனுடைய ஃபெசிலிட்டி என்னென்னா சில அக்கௌண்ட் பர்பஸ்க்காகவும் ரெக்கார்டிக்கல் பர்பஸ்க்காகவும் நம்ம பண்ணுறது. இன்றைக்கி கொடுக்கும்போது நம்மளுடைய டேட் வந்து மே மாதமாக இருக்கலாம். ஆனால் அந்த டேட்டு வந்து நம்ம ப்ரியராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் டேட்டட் போட்டுக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அது கொடுக்குற மாதிரியோ இல்லை ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நம்ம கொடுக்க போகிற டேட் அப்படின்னா 2019 டிசம்பரில் 20ஆம் தேதி அப்படின்னு நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய டேட் அந்த வகையான காசோலைக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஆன்டிடேட்டட் செக். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி செக்குனா என்னன்னு தெரிஞ்சது, நமக்கு அதனுடைய வகைகள் என்னங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேங்கிங் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ நேரம் ஒவ்வொன்றும் பொண்ணானது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கேஷுவலாக நீங்கள் கேட்டு மனசில் அதை நிப்பாட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் பண்ணும்போது மனசில் நிப்பாட்டிக்கும் போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ல. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.